இந்திய இசை உலகத்துடைய ஜாம்பவான்னு சொல்லப்படுறவங்க தான் பாடகி ஜானகி அம்மா. இவங்க நேற்று மாலை உடல்நலக்குறைவு காரணமா காலமானாங்க. இதை கேள்விப்பட்ட பலருமே அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. இந்நிலையில தான் பாடகி ஜானகி அம்மா பாடல்களால பல ரசிகர்களை கட்டி போட்டிருக்காங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு எளிதா அமையல. கணவருடைய இழப்பு, மகனுடைய இழப்பு, தன்னுடைய நினைவாற்றலையும் இழந்து பல இன்னல்களை கடந்து வந்தவங்க தான் ஜானகி அம்மா. அவங்கள குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தின்னு பல மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க ஜானகி அம்மா. இவங்களுடைய 88வது வயதில் தான் உடல்நிலை குறைவு காரணமாக காலமானாங்க. இவங்க தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்தவங்க. 1938 ஏப்ரல் 23 அன்னைக்கு ஆந்திராவில் குண்டூர் மாவட்டத்தில் பல்லப்பட்லா என்ற ஊரில் ராமமூர்த்தி சத்யவதி தம்பதிக்கு பிறந்தாங்க. ஜானகி அம்மா சின்ன வயசுலயே பாட தொடங்கிட்டாங்க. நாதஸ்வர மேதை கிட்ட தான் இவங்க இசை பயிற்சியை பெற்றாங்க. இப்படி இருக்க சொல்லதான் சென்னைக்கு இடம் பெயர்ந்தாங்க. அப்போ ஜானகி அம்மா ஏவிஎம் ஸ்டுடியோல ஒப்பந்த அடிப்படையில கோரஸ் பாடும் பாடிய வேலைக்கு சேர்ந்தாங்க. இதை தொடர்ந்து தான் 1956 தன்னுடைய 18 வயசுலேயே ஆல் இண்டியா ரேடியோவில் நடத்தப்பட்ட பாட்டு போட்டியில் அபாரமாக பாடி 2ஆம் இடம் பிடிச்சாங்க. குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய கையிலேயே பரிசும் வாங்கியிருக்காங்க. 1957 வெளிவந்த விதியுடைய விளையாட்டு என்ற படத்தில் பெண் என் ஆசை பாலானது ஏனோ என்ற பாடல் இவங்களுடைய முதல் பாடம் அமைஞ்சது. அடுத்த நாளே அவங்களுக்கு தெலுங்குல பாடுறதுக்கான பாடும் வாய்ப்பும் கிடைச்சது. எம்எல்ஏ என்ற படத்தில் நீயாசா அடியார் என்ற பாடலை கண்டசாலாவுடன் இணைந்து பாடினாங்க. இதை தொடர்ந்து தான் பல படங்களாக பாடுற வாய்ப்பே அவங்களுக்கு கிடைச்சது. 25 ஆண்டுகளில் தென்னிந்திய மொழி மட்டும் இல்லாமல் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க. இதை தொடர்ந்து தான் பல விருதுகளை வென்ற பெருமை. சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பெண்ணா தன்னை நிலைநிறுத்தவங்க தான் ஜானகி அம்மா. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே சுவாரஸ்யமான உணர்வுபூர்வமான ஒரு அத்தியாயமும் இருக்குது. அது ஜானகி அம்மாவுடைய மறைந்த கணவர் வி ராம் பிரசாத் பற்றியது தான். ஜானகி அம்மா அவங்களுடைய கணவரை ராமுன்னு தான் கூப்பிடுவாங்க. பலரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ராம் பிரசாத் ஜானகி அம்மாவுடைய அபாரமான திறமையை முதல்லே கவனிக்காம இருந்திருந்தா ஜானகி அம்மாவுடைய அற்புதமான குரல் உலகம் முழுவதுமே சென்றிருக்காது. அவங்க முதல்ல ஜானகியை பார்த்தப்போ மேடையில் பாடிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா ராம் பிரசாத்தோடைய அப்பா 2 பேத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அந்த சந்திப்புக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத திருப்பு முனையாவே அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமும் ஜானகி அம்மாவுடைய திறமைய திரைப்பட உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும்னு உறுதியா முடிவு செஞ்ச ராம் பிரசாத்தோ அந்த காலத்திலேயே புகழ்பெற்ற திரைப்பட நிறுவனமான ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு தன்னுடைய தந்தையின் மூலமா ஜானகி அம்மாவை பத்தி கடிதம் எழுத செய்தாராம். 1956 திருமணமான ஒரு வருடத்துக்கு அப்புறமா ஜானகி அம்மாவுக்கு முதல் முறையா திரைப்படத்துல பின்னணி பாடியாக பாடுற வாய்ப்பும் கிடைச்சது. அதுக்கப்புறமா தான் நடைபெற்ற ஒவ்வொரு பாடல் பதிவு நிகழ்ச்சிக்கும் ராம் பிரசாத் அவர்கள் அவங்க கூட போவாங்களாம். தன்னுடைய மனைவியோடைய இசை பயணம் வெற்றியடையணும்னே அவருடைய வாழ்க்கையுடைய இலக்காவே வச்சிருந்திருக்காரு. இதை பத்தி கூட ஜானகி அம்மா ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னாங்கன்னா, நான் பாடிய ஒவ்வொரு பாடலையுமே அவர் அளவில்லாம நேசிச்சாரு. என்னுடைய இசை மேல அவருக்கு அளவு கடந்த பற்றும் இருந்தது. நான் பாடல் பதிவு செய்யும் ஒவ்வொரு தருணத்திலுமே என்னை ஒருபோதுமே தனியா விட மாட்டாரு. என்னாலையும் அவரை பிரிஞ்சிருக்க முடியாது. தன்னுடைய முழு வாழ்க்கையையும் எனக்காகவே அர்ப்பணிச்சாரு. அவருடைய அன்பும் ஊக்கமும் ஆதரவும் இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த உயரத்தை அடைந்திருக்கவே முடியாது. இப்பவும் இருக்காரு, எப்பவுமே என்னுடைய நினைவிலையும் இதயத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. 1997 ராம் பிரசாத் காலமானாரு. அந்த சமயத்துல ஜானகி அம்மா ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. இதை தொடர்ந்து தான் எந்த ஒரு ஆடம்பரத்தையுமே விரும்பாம பொட்டு பூனை எல்லாத்தையுமே திறந்து எப்போதுமே எளிமையான வெள்ளை நிற புடவையிலேயே இருந்தாங்க. இது அவங்களாவே தன்னுடைய கணவனுக்காக எடுத்த முடிவுன்னு சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம ஜானகி அம்மாவுடைய மகன் முரளி கிருஷ்ணாவும் உயிரிழந்தாரு. அவரும் ஒரு பாடகரா இசைத்துறையில பணியாற்றிட்டு வந்தவர். இவருடைய குடும்பம் சென்னையில தான் வசிச்சுட்டு வந்தாங்க. ராம் பிரசாத் இன்னைக்கு நம்முடன் இல்லைனாலும் கூட ஜானகி அம்மாவுடைய இசை பயணத்துல அவர் அளித்த அன்பும் ஊக்கமும் தன்னலமற்ற ஆதரவும் மறக்க முடியாது. அதே மாதிரிதான் ஜானகி அம்மாவோட மகனும் அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. இப்படி இருக்க சொல்லதான் தன்னுடைய மகனுடைய இறப்பை நினைச்சு மேலும் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்களா. என்னதான் உங்க வாழ்க்கையில பல விருதுகள் வாங்கியிருந்தாலும் இப்படி ஜானகி அம்மா கணவனையும் மகனையும் இழந்து ரொம்பவே துக்கத்தில் ஆழ்ந்திருக்காங்க.
ஜானகி அம்மா கடைசி காலத்துல கூட பாடிக்கிட்டே தான் இருந்தாங்களாம். ஆனா 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைவாற்றல இழந்து, அதுக்கப்புறமா இவங்களால பாட முடியாம போணுச்சு. உடல்நலக்குறைவினால ஏற்பட்ட இந்த மறதி பிரச்சனைனால, தான் யார் என்பதையே அவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்த நிலை மட்டுமே ஏற்படாம இருந்திருந்தா, இந்த நிமிஷம் வரைக்குமே 88 வயதிலயும் அவங்களால பாடியிருக்க முடியும்னு சொல்றாங்க. பொதுவா 70 வயத கடந்தாலே குரல்ல வயோதிகம் தெரியும். ஆனா, இவங்களுடைய 85 வயது வரைக்குமே 25 வயது ஹீரோயினுக்கு பொருந்துவது போன்ற இளமையான குரல்ல பாடி சாதனை படைச்சவங்க. அதே மாரி தன்னுடைய காதல் கணவர் மகன் இருந்த துக்கத்தெல்லாம் சந்திச்சப்ப கூட அவங்க தொடர்ந்து பாடினாங்க. ஜானகி அம்மா தன்னுடைய கடைசி நாட்கள்ல மறதி நோயால கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. தான் யார் என்பதையே ஒருத்தர் மறந்து விடுவதுங்கிறது வார்த்தைகளால விவரிக்க முடியாத கொடுமை. ஒரு மனிதன் தான் யாருங்கிறத மறந்துட்டானா, அவங்களுக்கும் கஷ்டம், அவங்கள சுத்தி இருப்பவங்களுக்கும் அது கஷ்டமா தான் இருக்கும். இப்படி இவங்களுடைய வாழ்க்கையில பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க ஜானகி அம்மா. இப்படி இருக்க சூழல்ல தான் அவங்க உடல்நிலை நேற்று ரொம்பவே மோசமானதுனால மைசூர்லயே காலமாகியிருக்காங்க. இந்த விஷயம் தான் யாராலுமே ஏத்துக்கொள்ள முடியாத பெரும் பேரதிர்ச்சியா இருந்தது. மேலும் ஜானகி அம்மா குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.